படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கொடுப்பினை நமக்கு கடவுள் கொடுத்துருந்தார். அதனால் அவர்கிட்ட நியர்லி 22 இயர்ஸ் அவர்கிட்ட அழகாக படிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ணுறது, பகவான் அதை இது பண்ண. இனி அவராட்டமாக ஒருத்தர் என்ன ஒரு டெடிக்கேஷன், என்ன திருப்பூரில் கிளாஸில் சாட்டர்டே கிளாஸில் வந்துன்னா கரெக்டாக 11:30க்கு ஆரம்பிச்சுன்னா அவர் 1 மணிக்கு முடிக்கிறதுக்கு நம்ம வாட்சை சரி பண்ணிக்கலாம். அவர் முடிக்கிறதுக்கும் அந்த வாட்சை நம்மளை 1 மணின்னு இது பண்ணுறதுக்கும் அத்தனை அப்படி ஒரு டிசிப்ளின், டைம் கான்ஷியஸ் எல்லாம். அவர் எவ்வளவு அந்த குருஜி பாடுற மாதிரி பாடுறதுக்கு நமக்கு அவர் எவ்வளவு டைம் வேணுனாலும் சொல்லிப்பார். அந்த மூஞ்சியில் ஒரு சுணுக்கமோ ஒரு இது ஒன்றுமே கிடையாது. அப்படியே எப்படி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி மூஞ்சியில் சந்தோஷமாக ஹாப்பியாக எவ்வளோ டைம் சொன்னாலும் அவருக்கு நான் நினச்சிப்பேன்னா அவருக்கு கோவமே கிடையாது. அதான் எங்கள் அண்ணா பொண்ணு வித்யாராம், அவள் அது சொல்லிகிட்டு இருந்தா. சொன்னால் நான் இப்போ தான் 3 இயர்ஸாக கற்றுக்கிறேன். அதுக்கே எனக்கு அவர்கிட்ட 503 பாட்டையும் அவர்கிட்ட படிச்சுக்கணும்னு நினச்சேன். 3 இயர்ஸ் தான் படித்தேன்னு எனக்கு அப்படி அவர்கிட்ட அவர்கிட்டயே படிக்கலையேன்னு இருக்குது. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. நான் சொன்னேன், ஆமாம்மா, அவராட்டமாக கிடைக்கிறது கட்டுறான். அவராட்டமாக ஒரு குரு அமையறதுக்கு நமக்கு கொடுப்பினே இல்லை, அவ்வளோதான். வேறு என்னத்தை சொல்கிறதுக்கு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவருக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவரை அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன். அதுதான் ஹெல்பிங் மென்டாலிட்டியா. அதை பற்றி சொல்லவே வேண்டாம். அது எந்த டைம் ஆனாலும் சரி, மிட் நைட் ஆனாலும் சரி, அவர் நிற்பார், சந்தேகமே இல்லை. எப்படின்னா எங்கள் மாமா போனப்போ மார்ச்சரியில் போட்டிருந்தா 2 நாள் அங்கே தான் இருந்தார். அப்புறம் ஒரு மண்டே அன்னைக்கு தான் காத்தால் போய் கொண்டு வர முடிஞ்சது. எங்களுக்கா கன்னடம் தெரியாது. அவர் தான் காலங்காத்தால் 7 மணி இருக்கும் இருந்து பேசி அவரை கொண்டு வந்து எல்லாம் கூட நின்று அவ்வளோ அத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி யார் இப்படி ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி யாருக்குமே இருக்காது. நானும் எனக்கு என்னோட ஒரு சகோதரனாட்டமா, என்னோட ஒரு தம்பியாட்டமா, எனக்கு என்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவருக்கு சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாம் சொல்லுவார். ரொம்ப தைரியம், மனசுக்கு தைரியத்தை இது கொடுப்பார். ஸ்ட்ராங்காக நமக்கு மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, கலங்கி போகாக்கி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார். அதுதான் அவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம இழந்துவிட்டோம். அதுதான். வேறு என்ன சொல்கிறேன்னா, அது 475க்கு அப்புறம் அவர் பாடினதில் சில இதெல்லாம் இருந்தால் அதை வச்சு கேட்டுட்டு அவர் சொல்லி கொடுத்தா அந்த வாய்ஸ் கேட்க முடியாது. அது நம்ம எப்படி பகவான் தான் அவரே தான் எல்லாம், நாகேஸ்வரே தான் இதை சரி பண்ணி கொடுக்கணும் மேலேருந்து. அந்த மாதிரிலாம் குணமெல்லாம் யாருக்கும் நமக்கு இதுபோல் ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நம்ம சுத்து வைக்கலை, அவ்வளோதான். அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வேறு என்னத்தை சொல்கிறது. அவரை சொல்கிறான்னா நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கலாம். அது நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குமா, என்ன எப்படி என்னத்தை சொல்கிறது. அவராட்டமாக இத்தனை ஒரு இது பண்ணுறதுக்கு, ஹெல்பிங் நேச்சரும் இத்தனை சொல்லித்தரத்துக்கு இந்த மாதிரி ஒரு குரு நானும் எல்லாட்டையும் நிறைய குரு இருக்கா. டெல்லியிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுறது, எல்லோரும் நம்மளுக்கு கொடுப்பினே இல்லை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த மாதிரி குரு இருந்து படிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம மனசை தேடிட்டு நம்ம அந்த புத்தகத்தை எடுத்தாலே அவரோட நினைவு வருது. என்ன பண்ணுறது. இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், 475 மேலே எல்லாம் பாட்டு இருக்குது. அதிமதங்க கல்யாணி அதை அன்றைக்கி போட்டு கேட்டேன். அவர் சொல்லித்தர மாதிரி தானே, அவர் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படி தான் மனசை என்ன பண்ணுறேன். ஏதோ அவளுக்கு நமக்கே இவ்வளோன்னு அவள் குடும்பத்தாராக நம்ம தைரியத்தை கொடுப்போம். தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து தரணும். லைக் வேறு என்ன பண்ணணும்.